Hi friends, இந்த வீடியோல நம்ம வாட்ஸ்அப்ல இருக்க பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் மெசேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். பேக்கப்னா ஒண்ணும் இல்ல. இன் கேஸ் நீங்க மொபைல் மாத்த போறீங்க இல்ல வாட்ஸ்அப் வேற மாத்த போறீங்க அப்படினா நீங்க ஏற்கனவே இருந்த பழைய சாட்டிங்ஸ் + வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு புது வாட்ஸ்அப்லயே வரணும் இல்ல புது மொபைல்ல இருக்க வாட்ஸ்அப்லயே வரணும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வெல்கம் பேக் டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் சாட்ஸ்னு ரெண்டாவது ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. கீழேருந்து ரெண்டாவது மேலே பார்த்தீங்கன்னா சாட் பேக்கப்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, வீடியோவை மறுபடியும் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகேவா, ஸ்க்ரீனில் பாருங்கள் சாட் பேக்கப்னு இருக்குது. ஃபஸ்ட்டு பேக்கப்னா என்ன, ரீஸ்டோர்னா என்ன பார்த்துலாம். பேக்கப்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் பேர் தான் பேக்கப்னு சொல்லுவாங்க. ரீஸ்டோர்னா அந்த எடுத்து வச்சிருக்க ஸ்டோரேஜை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணுறது பேர் தான் ரீஸ்டோர். ஓகேவா, சிம்பிளாக சொன்னால் இதான். மேலே உங்களுக்கு க்ரீன் கலரில் பாருங்கள் பேக்கப்னு ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. அந்த பேக்கப் பட்டனை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்க இந்த வாட்ஸ்அப்பில் இருக்க அது மொபைலில் இருக்கல வாட்ஸ்அப்பில் இருக்கிற மொத்த ஸ்டோரேஜ் அதாவது மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோம். பத்திரமா வந்து ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கோம். சரிங்களா, நீங்கள் கீழே பாருங்கள் ரெண்டாவது இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது, பேக்கப் டு கூகுள் டிரைவ் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணால் இந்த இடத்துக்கிட்ட இருக்க பட்டனில் வந்து ஒன்லி வென் ஐ எம் டேப் பேக்கப் அப்படின்னு இருக்குது ரெண்டாவது ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் அக்கௌண்ட்டு கேட்கும். எந்த அக்கௌண்ட்டு நீங்கள் ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா, நான் ஒரு அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கிளிக் பண்ண அக்கௌண்ட்டு உங்களுக்கு கீழே வந்துருச்சு கூகுள் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி. அந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டு செலக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை மறுபடியும் பண்ணுவோம். இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்கப் டு கூகுள் டிரைவ் அப்படின்னு இருக்குது. நான் ஒன்லி வென் ஐ டேப் பேக்கப்னு கொடுத்துருக்கேன். எப்போலாம் எனக்கு தேவைப்படுதோ நான் அப்போ மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி ஆப்ஷனாக நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, நெவர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் ஆகாது. சரிங்களா, இதான் விஷயம். டைரின்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கும். உங்களுக்கு ஸ்டோரேஜ் பிரச்சனை கிடையாது. ஒரு 128 GB இல்லை 64 GB மெமரி கார்டு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி இதை கொடுத்துக்கோங்க. அது பெட்டர் ஆப்ஷன். அப்படி இல்லை எனக்கு ஒரு 4 GB 16 GB தான் மெமரி கார்டு இருக்குது, எனக்கு ஸ்டோரேஜ் ரொம்ப அவசியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டாவதாக இருக்க ஆப்ஷனை கொடுங்க. அப்படி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருக்க மெசேஜ்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகேவா, கீழே பார்த்தீங்கன்னா பேக்கப் ஓவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இருக்கும். இங்கே வைஃபை அண்ட் செல்லுலர் இருக்கும். செல்லுலர்னால் உங்களுக்கு மொபைல் டேட்டா. ஓகேவா, நீங்கள் வைஃபையில் பேக்கப் எடுக்கணுமா இல்லை வைஃபை அண்ட் செல்லுலரில் பேக்கப் எடுக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் கொடுங்க. பிகாஸ் நீங்கள் டேட்டா தான் யூஸ் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். நான் வைஃபை யூஸ் பண்ணுறது, அதனால் வைஃபை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன், நான் வெளியே வந்துடுறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் வீடியோஸ்னு இருக்கும். நீங்கள் அதை எனேபிள் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டாக உங்களோட வாட்ஸ்அப்பில் எவ்வளோ மெமரி கார்டு இருக்குது, அதாவது வீடியோஸில் எவ்வளோ MB இருக்குது அப்படின்னு காட்டும். எனக்கு 22 MB எனக்கு அப்லோட் ஆகிருக்கு. ஓகேவா, எனக்கு எல்லாம் கான்செப்டாக முடிஞ்சது. இப்போ நான் ஒரு தடவை பேக்கப் எடுத்துக்கிறேன். ஓகேவா, நான் என்னத்தை பேக்கப் எடுத்துருக்கேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து லோடிங் ஆகுது, ப்ரிப்பேரிங் டு கூகுள் டிரைவ் அப்படின்னு. ஓகேவா, லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு அந்த 64 MB வந்து உங்களுக்கு லோடிங் ஆகுது. எங்கன்னா கூகுள் டிரைவ் அந்த மெயில் ஐடியில் உங்களுக்கு இதாகுது, என்ன சொல்கிறது, பேக்கப் ஆகுது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், லோடிங் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து பேக்கப் ஆகி முடிஞ்சுது. ஓகேவா, இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் 64 MBன்னு காட்டுது. இப்போ இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து 64 MBக்கு வந்து பேக்கப் எடுத்துருக்கு. ஓகேவா, நீங்கள் வந்து அதிகமாக மொபைல் யூஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். சரிங்களா, உங்களுக்கு தேவையானப்போ மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு காண்டாக்டை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஹாய் ஹலோ லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள் ஸ்க்ரீனில் ஒரு 2 வீடியோஸு 2 ஃபோட்டோஸும் நான் போட்டிருக்கேன். வீடியோஸ் சும்மா ப்ளே பண்ணி காமிக்கிட்டோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி விஷயம் இது காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன். இங்கே ஒரு சாங் போட்டிருக்கேன். அடுத்தது கீழே பாருங்கள் ஒரு ரெக்கார்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்பர்லேருந்து நான் 2 மெசேஜ், ஒரு ஆடியோ சாங் ப்ளஸ் ஒரு ரெக்கார்டு அனுப்புகிறேன். இது மூணுமே வந்து பேக்கப் எடுத்து நம்ம ரீஸ்டோர் பண்ணும்போது எல்லாமே வருதான்னு பார்க்கலாம். ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெக்கார்டிங் கேட்டுருப்பீங்க. இப்போ நான் பேக் வந்துட்டு இப்போ நான் அந்த வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகேவா, வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இப்போ நான் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுறேன். எப்பயும் போல் ஸ்டெப்ஸ் தான். சரிங்களா, வாட்ஸ்அப் நீங்கள் எப்பயும் ஓப்பன் பண்ணுறப்பல ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டுச்சுன்னா வந்து அதாவது எப்பயும் கொடுக்கறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எடுத்தோன்னே இந்த மாதிரி காமிக்கும். மேலே பாருங்கள் லுக்கிங் ஃபார் பேக்கப் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. கீழே இங்கே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் டு ஃபைண்ட் அண்ட் ரீஸ்டோர் யுவர் பேக்கப் ஃப்ரம் கூகுள் டிரைவ். உங்களோட அந்த பேக்கப்பை வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணி அதை ரீஸ்டோர் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. அதாவது நம்ம எடுத்து வச்சிருந்த மெசேஜை இந்த வாட்ஸ்அப்பில் போடணுமா அப்படின்னு கேட்குது. கீழே பாருங்கள் யுவர் டிவைஸ் ஃபோட்டோஸ் மீடியாஸ் அண்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு காட்டி எல்லாத்தையும் காமிக்குது. நம்ம கண்டினியூ கொடுத்துடலாம். நாட் நவ் கொடுக்கக்கூடாது, கண்டினியூ கொடுக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அலோ கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வழக்கம் போல் வர்றது தான்.
இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கும் லுக்கிங் ஃபார் பேக்கப்ஸ் அப்படின்னு. இப்போ பாருங்கள் கீழே உங்களுக்கு 2 விஷயம் கேட்கும். இதில் முக்கியமான விஷயம் ஸ்கிப் கொடுத்துறாதீங்க, ரீஸ்டோருன்ற பட்டனை அழுத்துங்க சரிங்களா. மேலே சம்திங் போட்டிருக்க எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கோங்க. ரீஸ்டோர் பட்டனை கொடுக்கலாம். இப்போ நம்ம மெசேஜ் எல்லாம் ரீஸ்டோர் ஆகுது. அங்கே பார்த்தா அதே 64 MB இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துருச்சு. ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 64 MB மேலே பாருங்கள் டன் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் கீழே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பட்டனை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லோடிங்காகவும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்க்ரீனில் இந்த மாதிரி காமிக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த பேக்கப் மெத்தட் வந்திருக்கு. உங்களுக்கு டெய்லி வேணுமா இல்லை நெவர்னு வேணால் நெவர் கொடுத்துக்கோங்க. நான் நெவர் கொடுத்துக்கிறேன். அதேமாதிரி வீடியோஸ் வேணும்னா கீழே இன்க்ளூட் வீடியோஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டன் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போ பார்த்து அதே மெசேஜஸ் உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஓகேவா, ஓப்பன் பண்ணால் தெரியும் அதே மாதிரி மெசேஜ். ஹாய், ஹலோ, லைக் அண்ட் ஷேர், கமெண்ட். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க செல்ல குட்டிங்களா. அதே மாதிரி பாருங்கள், அதே வீடியோஸ் 2 ஃபோட்டோஸ். பேக் வந்துடுறேன். அங்கே வாய்ஸ் ரெக்கார்டு போட்டால் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு கூட உங்களுக்கு இந்த நம்பர் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு கூட உங்களுக்கு அப்படியே இருக்குது. ஆடியோ ரெக்கார்டும் உங்களுக்கு அப்படியே இருக்குது. பேக்கப் எடுத்து வச்சு தான் இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம். நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் எதுக்கு பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பை பற்றின இன்ஃபர்மேஷன் போடுறேன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ந்துடும். நீங்கள் அதை ஈஸியாக பார்த்துக்கலாம். அப்படியே நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் ப்ளஸ் வாட்ஸ்அப் லிங்க்கு நான் இந்த தடவை ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர்.